அப்ப பாருங்க, கரூர்ல என்ன சொல்றாங்கன்னா, கூட்ட நெரிசல் காரணமாக பல பேர் உயிரிழந்திருக்காங்க. ஒரு துக்ககரமான சம்பவம் நடந்திருக்கு. அங்க இப்ப என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, கரூரில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதா, கூட்ட நெரிசல் ஏற்படுத்தப்பட்டதா? இன்னும் ஒரு கிடுக்கிப்பிடி, ஒரு கடிவாளம் போடக்கூடிய முயற்சியாக இது வந்திருக்கிறது. அதனால அதை பாராட்டு. இப்ப ஏற்கனவே பாத்தீங்கன்னா, ஜாதியை வைத்தோ மதத்தை வைத்தோ அந்த பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி பேசக்கூடாது என்று எலெக்ஷன் கமிஷன் ஏற்கனவே சொல்லி இருக்கிறது. ஆனா பேசிட்டு தான் இருக்காங்க. மக்கள் இந்த பெட்ரோலிய பொருட்களையே உபயோகிப்பதை குறைக்க வேண்டும் என்பதற்காக இன்னும் வரி எக்ஸஸா போடுறான் அந்த கவர்மெண்ட் இல்லாம. அப்போ இன்னும் குறைச்சிருவாங்கல்ல, ஐயோ இவ்வளவு விலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்முடைய கவர்மெண்ட் கலால் வரியை குறைத்திருக்கிறது. ஒரே ஒரு எக்ஸப்ஷன், ஹிமாச்சல் பிரதேஷ்ல காங்கிரஸ் ஆட்சி நடக்குது, 5 ரூபாய் பிரைஸ் ஏற்றிருக்காங்க. தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். விஜய் பிரச்சாரம், வேட்பாளர் அறிமுக கூட்டத்துக்கு அனுமதி மறுப்பு, ஜனநாயக மீதான பாசிச தாக்குதல் என விஜய் கண்டனம். வேட்பாளர்கள் மற்றும் குடும்பத்தினரின் வருமானம் வந்தது எப்படி? தேர்தல் ஆணையம் கிடுக்குப்பிடி. புளியங்குடி மாணவி இறப்பு, இறுதிச் சடங்கில் கலந்து கொண்ட தென்காசி எம்எல்ஏ ராஜாவை விரட்டி அடித்த ஊர் மக்கள். எரிபொருள் நெருக்கடி குறித்து அனைத்து மாநில முதல்வர்களுடன் பேச மோடி உத்தேசம். மதச்சார்பற்ற நாட்டில் ஒரு மதம் மட்டுமே உண்மையானது என்ற பிரச்சாரம் குற்றச் செயல். அலகாபாத் நீதிமன்றம் அதிரடி. ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த சமூக செயற்பாட்டாளர் திரு ராம வெங்கடாத்திரி அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இணைய வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் பாஸ்கர். நடிகர் விஜய், தாவேகா தலைவர் விஜய் சனிக்கிழமை தோறும் மக்களை சந்திக்கிறத வழக்கமா வச்சிருந்தாரு. கரூர் இன்சிடென்ட், அந்த விபத்துக்கு அப்புறமா அது கொஞ்சம் தள்ளி போனது. இப்போ மீண்டும் தேர்தல் அறிவிச்சிட்டாங்க, தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சுட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, சனிக்கிழமை இன்றைய தினம் எனக்கு மீட்டிங்க்கு அப்ரூவல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சில தினங்களுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருக்காரு. நேற்று தமிழக காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அனுமதி கொடுக்க முடியாது, அந்த இடத்துல கொடுக்க முடியாது, அந்த இடத்துல சில காரணங்களை சொல்லி அதை மேற்கோள் காட்டி அந்த இடத்துல கொடுக்க முடியாது, வேற இடத்துல நீங்க அப்ளை பண்ணுங்க, நாங்கள் அப்ரூவல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஏற்றுக்கொள்ள முடியாத தவிக தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, காவல்துறை உதவியோடு திமுக காவந்து அரசு நமக்கு எதிராக செயல்படுகிறது அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய் அவர்கள் எந்த இடத்துல கூட்டம் நடத்துவதாக பர்மிஷன் கேட்டிருந்தாரோ அந்த இடத்துல திடீர்னு ஒரு பெரிய பள்ளம் வந்திருக்கு. அப்புறம் இரும்பு கம்பியில வச்சு தடுப்பு சுவர் வந்திருக்கு. திடீரென்று அந்த இடத்தில் பள்ளம் வருவதற்கான காரணம் என்ன, தடுப்பு சுவர் எழுப்புவதற்கான காரணம் என்ன என்று முதல்ல கேட்டிருக்காரு. அல்ல முதல்லாம் கூட்டம் நடக்கும்போது, எடப்பாடி இல்லை இவங்க நடக்கும்போது கூட ஆம்புலன்ஸ் உள்ள போகும். அதனால எல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, அப்போ ஆம்புலன்ஸ், இப்ப பள்ளம், திடீர் பள்ளம். ஆனா இப்ப உள்ள அரசுக்கு வித்தியாசம் இருக்கு. அதுதான் இப்ப எல்லாருடைய கேள்வி. எப்பயுமே யாருக்கு இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடத்துவதற்கு தடை செய்தாலும் தப்பு தான். ஒரு அரசு செய்யக்கூடாது. ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கு. தன்னுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய உரிமை எல்லாருக்குமே இருக்கிறது. ஆனால் அப்ப இருந்தது திமுக அரசு. இப்ப இருக்கிற திமுக அரசு இல்ல, காபந்து அரசு, இன்டரிம் கவர்மெண்ட். அதாவது இப்போ முழு அதிகாரம் யாருக்கு இருக்கின்றதுன்னு சொன்னால், தேர்தல் கமிஷன் நினைச்சா என்ன பண்ண முடியும், போலீஸ் ஆபீசர் கலெக்டரை மாற்ற முடியும்னா, அப்ப கவர்மெண்ட் விட ஒரு கை மேல ஓங்கி இந்த காலகட்டத்தில் எலெக்ஷன் கமிஷன் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. அப்ப லிமிடெட் பவர்ஸ் தான். அப்படிப்பட்ட காபந்து அரசினுடைய கீழே இருக்கக்கூடிய காவல்துறை எப்படி இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்க முடியும் என்பது எல்லாருடைய ஒரு கேள்வி. அப்ப ஒரு அழகா சொல்றாரு என்னன்னா, ஃபேசிஸ்ட் இந்த திமுக என்ன பண்ணுனா, எல்லாரையும் பார்த்து பாசிச பாஜக அரசு அடிக்கடி அந்த வார்த்தை உபயோகப்படுத்துவாங்க. ஒரு ரைம் மாதிரி, அதுக்குன்னு அர்த்தம் அவருக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்ப அதே குற்றச்சாட்டு பாசிச திமுக என்று இவர் அந்த குற்றத்தை திருப்பி இருக்கிறார். பாசிசம் என்றால் என்ன என்பதே இவங்களுக்கு எல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். யாருக்கு, விஜய்க்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, இவருக்கும்
தெரிஞ்சிருக்க வாய்ப்பு. ஸ்டாலினுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு தெரியுமா பாசிசம்? பாசிசம்ங்கிறத அவங்க வந்து அடிக்கடி காங்கிரஸ் காலத்துல எமர்ஜென்சி காலத்துல இருந்தே அதை சொல்லக்கூடிய வார்த்தை இல்லையா? அது எங்க இருந்து வந்து அந்த வேர்டு ரூட் எங்க? பாசிசம் தெரியல. பாசிஸ் என்று சொல்லக்கூடிய ரோம் நாட்டு லத்தீன் மொழியில உள்ள ஒரு சொல். ரோம் நாட்டுல ஆட்சி அதிகாரத்துடைய சின்னமாக கருதப்பட்டது இந்த பாசிஸ் என்கிற கோடாரி. அதான் அதிகாரத்துல இருக்க என்ன நீ எனக்கு அடிபணிஞ்சு நடக்கும், நான் தான் சுப்ரீம் என்று காட்டக்கூடிய ஒரு அதிகார சின்னமாக இந்த பாசிஸ் என்கின்ற கோடாரியை ரோம் நாட்டு மன்னர்கள் பயன்படுத்தினார்கள். அந்த பாசிஸ் என்கிற கோடாரியை தன்னுடைய சின்னமாக பயன்படுத்தி இத்தாலியில முசோலினி என்கின்ற சர்வாதிகாரி ஆட்சிக்கு வரான். அவருடைய இலக்கே அதை வச்சிருக்கான். பாசிஸ் தான் அந்த கட்சிக்கே பேரு. யாரு எந்த உரிமை கிடையாது, எல்லாத்தையும் யாராவது கேட்டான போட்டு நசுக்கிடுவான், சாகடிச்சிருவான். அப்படி ஒரு சர்வாதிகார ஆட்சி நடக்கிறான் முசோலினி இத்தாலியில. கடைசியில மக்கள்லாம் சேர்ந்து வெகுண்டு வந்து அவனை துரத்தி பிடிச்சு 2ஆம் உலக போர்ல தோத்து போயிடுறான். தப்பிச்சு நாட்டோடு தப்பிச்சு மனைவியோட ஓடு போகும்போது எல்லாம் வந்து சுட்டு கொண்டுறாங்க. அப்படிதான் சர்வாதிகாரிக்கு அதான் முடிவு வரும். அப்ப அந்த மக்களுடைய அதிகாரத்தை மக்களுக்கு வந்து எந்த உரிமையும் கொடுக்காம ஆட்சி அதிகாரத்தை வைத்து நசுக்கக்கூடிய அந்த போக்குக்கு இந்த பாசிஸ் என்ற கட்சியை வைத்து அந்த மாதிரி செய்ததுனால அந்த போக்குக்கே பாசிசம் என்று பெயரை அதன் பிறகு வைக்கிறாங்க யூரோப்ல. அதாவது ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுடைய உரிமைகளை நசுக்கக்கூடிய போக்கு பாசிசம். அது உண்மையிலே யார் பண்றாங்க பாத்தீங்கன்னா, இதற்கு முன்பு மத்தியில காங்கிரஸ் பண்ணது இப்போ வந்து திமுக பண்ணி கொண்டிருக்கிறது. அதுல சரியான வார்த்தை அவங்க தான் பொருந்தும். பாசிஸ்ட் திமுக அழகா சொல்லியிருக்காரு. ஆகவே பாசிச திமுக அரசுடைய செயல்பாடாக இதை அவர் பார்க்கிறார். நாமும் அப்படிதான் சொல்றோம். இப்ப இந்த பிரச்சனை எப்ப இருந்து ஆரம்பிச்சது? இப்பதான் வந்து விஜய்க்கு ஏதோ இந்த மாதிரி தடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்க பேப்பர்ல ஊடகங்கள்ல வருது. ஆனால் 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே 2-3 ஆண்டு முன்னாவே இருக்கும்னு நினைக்கிறேன், RSS அந்த ரூட் மார்ச் நடந்தது. நாடு முழுக்க விஜயதசமி அன்றைக்கு எல்லா இடங்களையும் நடத்தக்கூடிய RSS அந்த அணிவகுப்பு ஊர்வலம் இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே தடுத்தாங்க நினைக்கிறேன். தடை போட்டிருந்தாங்க. இங்க வந்து ஒண்ணு ஆமா, பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது. அதாவது நீ அணிவகுப்பு நடத்தாட்டியும் பரவாயில்ல, பொதுக்கூட்டம் கூட நடத்தக்கூடாது. அப்ப அது பாசிச போக்கு இல்லையா? ஒரு அதிகாரத்தை வச்சு நசுக்க பார்க்கிற உரிமை, அடிப்படை உரிமையை நசுக்கிற இல்ல என்று இந்த விஜய் கேட்டாரா அன்னைக்கு? அல்ல எப்ப உள்ள மற்ற கட்சிகள் கேட்டாங்களா? தனக்கு வந்தா மட்டும்தான் வந்து உங்களுக்கு எல்லாம் புரிகிறது. அதனால திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து, ஆட்சி கட்டில் வந்ததிலிருந்து தன்னுடைய கொள்கையை தவிர மற்ற கொள்கையை பரப்பக்கூடிய யாரும், மற்ற கருத்துக்களை பேசுவதற்கு யாருக்கும் எந்த உரிமையும் தருவதில்லை. கருத்து சுதந்திரத்தின் குரல் வழியை நெரிக்கக்கூடிய கட்சி திமுக. இப்போ ஒரு உதாரணம் இந்த செய்தியா வந்திருக்கிறது. இப்ப கரூர்ல வந்து இடம் மறுத்திருக்காங்க. இப்ப இங்கே வந்து முதல்ல ஒரு இடம் கேட்டதா மறுத்திருக்காங்க. 2வது கொடுத்திருக்க இடத்துல 3000 பேருக்கு மேல வர முடியாது, 3000 பேருக்கு மேல அங்க கூட்ட நெரிசல் வராது, உங்களுக்கு 3000 பேருக்கு மேல வருவாங்க, அதனால இடம் கொடுக்க முடியாது என்று போலீஸ் சொல்லியிருக்காங்க. அப்ப பாருங்க, கரூர்ல என்ன சொல்றாங்கன்னா, கூட்ட நெரிசல் காரணமாக பல பேர் உயிரிழந்திருக்காங்க. ஒரு துக்ககரமான சம்பவம் நடந்திருக்கு அங்க. இப்ப என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, கரூரில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதா, கூட்ட நெரிசல் ஏற்படுத்தப்பட்டதா? இந்த கேள்விக்கு சரியான விடை கிடைத்தால் யார் குற்றவாளி என்கின்ற போ கூட மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்று சொல்றாங்க. விடை கிடைக்குமான்னு தெரியாது, நடந்து கொண்டிருக்கிறது வழக்கு. அப்ப இது போல என்ன பண்றாங்கன்னா, இப்ப டிஎம்கேல பல இடங்கள்ல பொதுக்கூட்டம் நடந்துட்டு இருக்கு. உதய்க்கே வந்து கரூர்ல வந்து எந்த இடத்தை விஜய் கேட்டாரோ அந்த இடம் வந்து மறுக்கப்பட்டதோ அந்த இடத்துல உதய் நான் வந்து மீட்டிங் நடத்தலாம், அதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. இப்ப திமுக பல இடங்கள்ல அந்த மாதிரி ஊர் அங்கங்க இப்ப கேஸ் சிலிண்டர் எதிர்த்து எல்லா இடத்துலயும் வந்து மீட்டிங் போட்டாங்க. எம்ஜிஆர் நகர்ல போற தெரு முழுக்க வந்து அந்த இது கட்டிட்டு இருக்காங்க திமுக கொடி. ஒரு நாள் என்னன்னு பார்த்தோன்னா, காஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டை எதிர்த்து, பெட்ரோல் தட்டுப்பாட்டை எதிர்த்தும், மத்திய அரசின் வந்து வஞ்சிக்கும் போக்கை எதிர்த்தும் இவங்க வந்து கூட்டம் நடத்திருக்காங்க. அதுக்காக எல்லா இடங்களையும் கொடிக்கம்பு நட்டாங்க. பல இடங்கள்ல இந்த மாதிரி கொடிக்கம்பு நடும்போது பல பேர் வந்து ஏதோ அந்த பேனர் சாஞ்சி உயிரிழந்த சம்பவம் இருக்கிறது. திருட்டு கரண்ட் எடுப்பாங்க, ஒரிஜினல் கரண்ட் எடுக்க மாட்டாங்க, அது ரத்தத்திலே ஊறினது. அப்படி திருட்டு கரண்ட் எடுக்கும்போது உயிரிழந்த பல பேர் இருக்காங்க. அதெல்லாம் வெளியிலே வருது இல்ல. அப்ப இதே போலீஸ் கமிஷன், காவல்துறை இரும்பு கரம் கொண்டு திமுகவுக்கு இடம் கொடுக்க அனுமதி கொடுக்க மாட்டேன், நீங்க யாரும் பேனர் இருக்கக்கூடாது, கொடி கட்டக்கூடாது, இந்த மாதிரி இத்தனை பேருக்கு தான் கூட்டம் வரணும், இத்தனை மணிக்குள்ள முடிக்கணும், கண்டிஷன் சொல்லுமா? சொல்லி இருக்கா?
அப்ப இந்த காபந்து அரசுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஃபுல் பவர் யார் கொடுக்கறது? இந்த கேள்வி யாருக்கு வருது? இப்ப நமக்கே என்ன சந்தேகம் வருதுன்னா, இப்ப விஜய் இதை குறித்து எலெக்ஷன் கமிஷன்ல முறைப்படி புகார் கொடுத்தாரா? நான் பேப்பர்ல தேடி தேடி பார்த்த இந்த செய்தி நீங்க எதுவும் எந்த பேப்பர்லயும் வரல. எந்த பேப்பர்லயும் வரல. முறைப்படி கொடுக்கணும்னு கொடுக்கணும். கொடுக்கலனா, கொடுத்தா எலெக்ஷன் கமிஷன் ஆக்ஷன் எடுக்கும். கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? அப்ப இந்த மேட்ச் பிக்சிங் மாதிரி கேம் ஆடிட்டு இருக்காங்களா ரெண்டு பேருமே? சந்தேகம் வருது இல்லையா? அதனால இப்போ வந்து நம்ம ஹிந்து ராம்ல என்ன பேச போறது தெரியாது. ஏதாவது இந்த மாதிரி ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து ஏற்படும் போது ஹிந்துவின் குரல் ஓங்கி ஒலிக்கும், கட்டுரை வரும். 24/7 எல்லா இதுலயும் அவுட்ரை, பெரிய பெரிய விவாதம் நடக்கும். இப்ப இதுக்கு ஏதாவது நடத்துவாங்களா? நான் வந்து விஜய் கட்சி கிடையாது, விஜய்க்கு ஆதரவாளரும் கிடையாது. ஆனால் ஒரு ஜனநாயக நாட்டுல எல்லோருக்கும் அந்த பேசக்கூடிய சுதந்திரம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது. அது பறிக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற கருத்து நியாயமானதான் பார்க்கிறேன். ஆனால் நிச்சயமாக விஜய் அவர்கள் உடனடியாக தேர்தல் கமிஷன்ல முறைப்படி இதை பற்றி புகார் கொடுக்கணும். அப்படி கொடுக்காவிட்டால் எனக்கு ஏற்பட்டது போல சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு என்னென்ன ரூல்ஸ் ரெகுலேஷனோ அது எலெக்ஷன் கமிஷன் சொல்லிடுது. அதுல வேட்பாளர்களுக்குன்னு ரொம்ப முக்கியமாக இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, வேட்பாளர்கள் தங்களுடைய 5 ஆண்டு வருமான வரி கணக்கை வந்து தாக்கல் செஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம அவருடைய மனைவி, அவர் சார்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்கணுமா? அப்படிதான் சார்ந்தவர்கள்னா அப்படிதான் அந்த இரத்த உறவு எல்லாத்தையும் சேர்த்துதான் சொல்றாங்க போல இருக்கு. அவர்களும் அந்த 5 ஆண்டை கொடுக்கணும். அவர் 2வது அவர்கள் மீது என்னென்ன வழக்கு இருக்கிறது, அதுல எத்தனை நிலுவையில் இருக்கிறது, அதுக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு என்ன அப்படிங்கிற தரவுகளையுமே வந்து தேர்தல் ஆணையத்துல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம், இதனால் அது வேட்பாளர்களுடைய அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவு பாதிக்கப்படும் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு நல்ல முயற்சியா நான் பாக்குறேன். ஏன்னா இது முன்னால வரைக்கும் வந்து வேட்பாளருடைய இந்த மாதிரி வருமானம் சொல்லணுங்கிறது மட்டும்தான் இருந்தது. சொத்து எவ்வளவு இருக்கு. இப்போ வந்து அவருடைய மகன், மனைவி, இதெல்லாம் எல்லாமே வந்தாகணும். மச்சான் நீங்க சொல்லப்படி எல்லாருமே வந்தாகணும். ரத்த சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாருடைய வருமான வரி தனக்கு 5 வருஷம் இருந்தா அதை வந்து கொடுக்கணும். ஒரு கால் வருமான வரியே இது வரைக்கும் தாக்கல் பண்ணலாம், அதையும் குறிப்பிடணும் என்பது ஒரு நல்ல இது வந்து பப்ளிக்கா வந்து யார் வேணா பார்க்கலாம். அந்த மாதிரி வந்து டிக்ளேர் பண்ணணும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நல்ல முடிவுன்னு நான் பார்க்கிறேன். அதுல வந்து என்னன்னா, சொத்து மட்டும் இல்லை, கைவசம் அன்னைக்கு வந்து ஏசாண்டில் எவ்வளவு கேஷ் இருக்கு, எவ்வளவு கோல்டு இருக்கு, எவ்வளவு சில்வர் இருக்கு, இதெல்லாம் வந்து அறிவிச்சாகணும். அப்போ உண்மையிலேயே என்னங்கிறது எல்லாருக்கும் பொதுமக்களுக்கு தெரியும். அதுக்காக இந்த ஏற்பாடு. ஆனா இது வந்து அகில பாரத அளவில் மற்ற எல்லா கட்சிகளுக்கும் வந்து கலக்கத்தை கொடுத்திருக்கலாம். நம்முடைய தமிழ்நாட்டு திராவிட கட்சிகளுக்கு இதெல்லாம் கலக்கத்தை கொடுக்காது. ஏன்னு கேக்குறீங்களா? சொல்லுங்க. எதனால் அப்படி ஒரு இது உங்களுக்கு யூகிக்கலையா நீங்க? இல்ல, என்னால முடியும். ஏன்னா தமிழ்நாட்டு திராவிட கட்சிகளை சேர்ந்த எல்லாருக்குமே மனைவி மட்டும் இல்ல, துணைவி, இணைவி, அப்புறம் என்ன பிணைவி, நிறைய அப்படி விவின்னு போட்டே இருக்குது. அதெல்லாம் எங்க எலெக்ஷன் கமிஷனுடைய இது லீகல் கிடையாது இல்லையா? எப்படி வரும்? அதனால அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்ல. அதை வைத்து சொல்றீங்க. துணைவி பேர்ல இருந்தா ஒரு இணைவி பேர்லயோ பிணைவி பேர்லயோ வேற ஏதாவது சின்ன வீடு, பெரிய வீடு, நடு வீடு, நிறைய வீடுகள் இருக்கு. வேற ஒரு வீட்டுல கணக்குல வந்தா எப்படி கணக்காட்ட வேண்டிய அவசியம் இல்லையே. அதனால திராவிடியன்ஸ் ஆர் வெரி வெரி ஹாப்பி. இது எங்களை பாதிக்காது என்று ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த கனிமொழி தன்னுடைய மகள் என்பதை வந்து ஒப்புக்கொள்ளவே அண்ணாதுரை கொடுத்த நிர்பந்தம் காரணமாக கடைசி என்ன சொன்னாரு, கனிமொழியுடைய அம்மா வந்து ராஜாத்தி என்று சொன்னாரே தவிர எனக்கு ராஜாத்தி மூலம் கனிமொழி பிறந்தாலும் சொல்லல. அவர் அப்படிப்பட்ட பாரம்பரியமிக்க தலைவர்கள் வாழ்ந்த ஊர் தான் தமிழ்நாடு. அதனால அவங்க தப்பிச்சிருவாங்க. அதனால இதை கவனிக்க வேண்டியது என்னன்னா, இப்ப பப்ளிக் டொமைன்ல வரும்போது இதெல்லாம் வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவனுடைய கண்ணுக்கு போகாமல் இருக்காது. அதுக்கான அடுத்த கட்ட கிடுக்கிப்பிடி வந்து எலெக்ஷன் கமிஷன் பண்ண முடியாது. வருமான வந்து அடுத்த கிடுக்கிப்பிடி போடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால ஒரு பயம் வரும். நாம வந்து என்ன இந்த மாதிரி சொல்லிவிட முடியாது, அடிச்சு விட முடியாது, மச்சான் பேர்ல ஒரு 5 கோடி, இவங்க பேர்ல அப்படி எல்லாம் பண்ண முடியாது என்று ஒரு பயம் வரும். இது இன்னும் சொல்லுவாங்க, தமிழ்நாட்டு திராவிட சில கட்சிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சில பழக்கம் இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியாது. இந்த மாதிரி வரக்கூடிய இல்லீகல் அசட்ஸ் வருது இல்லையா, அதை வந்து யாரோ சம்பந்தம் இல்லாம ஒருத்தர் பேர்ல, பாஸ்கர் பேர்ல எழுதி வச்சிருவாங்க. எழுதிட்டு பாஸ்கர் அப்படியே ஒரு உயிலே எழுதி கொடுத்துருவார்.
நான் இறந்த பிறகு இந்த சொத்து முழுவதும் அந்த தலைவருடைய பேரனுக்கு போய் சேரணும், பேத்திக்கு போய் சேரணும் அப்படிங்கிற உயிரை எழுதி ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. நீங்க உயிரோடு இருக்கிறது அனுபவிச்சுக்கலாம். நீங்க இறந்து போன பிறகு சொத்து அவங்களுக்கு வந்துடும். உடனே அந்த சொத்து வரணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணும், ரொம்ப சிம்பிள், என்ன கொண்டுடுவாங்க, அவ்வளவுதான். இப்படிலாம் நடக்கின்றது என்று சொல்கிறார்கள். அதனால இப்படிலாம் இருந்தாலும் கூட இதெல்லாம் ஓரளவுதான் பண்ண முடியும். இதையும் தாண்டி ஒரு சின்ன ஒரு கிடுக்கிப்பிடி ஒரு கடிவாளம் போடக்கூடிய முயற்சியாக இது வந்திருக்கிறது. அதனால அதை பாராட்டுறேன். இப்ப ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஜாதியை வைத்தோ மதத்தை வைத்தோ அந்த பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி பேசக்கூடாது என்று எலெக்ஷன் கமிஷன் ஏற்கனவே சொல்லி இருக்கிறது. ஆனா பேசிட்டு தான் இருக்காங்க. இப்ப கூட மமதா என்ன பேசியிருக்காங்கன்னா, நக்சல் பாரி என்கின்ற ஊர் டார்ஜிலிங் மாவட்டத்துல அங்க வந்து பேசியிருக்காங்க. மேற்கு வங்கத்தில் சிஆர்பிஎஃப் தான் பாதுகாப்பு படை வீரர்கள் தான் வந்து அவங்க தான் எடுக்க போறாங்க. மேற்கு வங்க காவல்துறை நம்பிக்கை இல்லை, சிஆர்பிஎஃப் தான் முழுக்க முழுக்க தேர்தல் நடத்த போகிறார்கள். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொதுக்கூட்டத்துல இந்த எலெக்ஷனுக்கு பெண்கள் சிறுமிகள் எல்லாரும் கட்டாயம் வரணும், வித்தவுட் ஆப்ஷன் எல்லாம் வந்தாகணும். வரும்போது வீட்டு சமையல் அறையில சில பொருட்கள் இருக்கு, அதெல்லாம் எடுத்துட்டு வாங்க, தேவைப்பட்டாலும் தேவைப்படலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? பாதுகாப்பு இருக்கு. யாருடைய பாதுகாப்பு இருக்கு? பாதுகாப்பு இருக்கா, தாக்குவதற்கா? அப்ப இன்டெரக்டா என்ன மீன் பண்றாங்க? இப்படி எல்லாம் பேசக்கூடிய இப்போ தேர்தல் கமிஷன் இதுக்கு விளக்கம் கேட்டு அறிக்கை கேட்டிருக்காங்க. இதை விளக்கம் கொடுக்க போறாங்க. நீங்க சொன்னபடி பாதுகாப்புக்காக என்று சொல்லலாம், அவ்வளவுதான். நான் வந்து வெறுப்படியா தாக்குன்னு சொல்லலையே என்று சொல்ல முடியும். என்னுடைய பாதுகாப்பிற்காக நான் அவர்களுடைய பாதுகாப்புக்காக கொண்டு வர சொன்னேன்னு சொல்லலாம். அது இப்படி பேசக்கூடிய இருக்கிறார்கள். ஆனா தொடர்ந்து எலெக்ஷன் கமிஷன் பல முயற்சிகளை செய்து இதே வெஸ்ட் பெங்கால்ல பாருங்க 100% வெப்காஸ்டிங் பண்ணக்கூடிய மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த முயற்சி இந்த தேர்தலாம் முடிஞ்ச பிறகு அதனுடைய முயற்சி என்னவா இருக்கலாம் என்று ஊகிக்கிறாங்கன்னா, ஆதாரையும் இந்த இது ஓட்டர் ஐடியும் ரெண்டு லிங்க் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்ததுன்னா போகஸ் ஓட்டர் ஐடி இருக்கவே முடியாது. அடுத்த மூவாக இருக்கும். இப்படி தொடர்ந்து பல சீர்திருத்தங்களை எலெக்ஷன் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அதே போல அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேர்தல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நியாயமான தேர்தலாக நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டே இருக்கிறது. அதனால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல முயற்சியாக நான் பார்க்கிறேன். இது நிச்சயம் ஒரு சின்ன ஒரு ஓரளவாக சில நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சில தினங்களுக்கு முன்பு தென்காசியில இந்த புளியங்குடி பகுதியில ஒரு பள்ளி வளாகத்திற்குள்ள போதை ஆசாமி காரை கொண்டு போய் விட்டு ஒரு 4 வயது மாணவி இறந்து போயிடுறா, சின்ன குழந்தை இறந்துடுறா. அவருடைய இறுதி சடங்குலாம் நேற்றைய தினம் தான் நடைபெற்று இருக்கிறது. அப்போ இவ்வளவு நாள் தலை காட்டாத அந்த பகுதி சங்கரன் கோயில் எம்எல்ஏ ராஜா அப்படிங்கிறவரு இறுதி சடங்கிற்கு வந்திருக்காரு. அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் அவரை விரட்டி அடிச்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய கலைபுரம் நடந்திருக்கு, 2 நாள்ல போஸ்ட்மார்ட்டம் நடந்திருக்கு, அது நடந்திருக்கு, நீ எதுக்குமே வரல, இப்ப இறுதி சடங்கு இருக்கு, நீ இப்ப வந்திருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள், இங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் விரட்டி அடிச்சிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? புளியங்குடி சம்பவம் மிகவும் வருந்தப்படக்கூடிய செய்தி. ஒரு பள்ளிக்கூட காம்பவுண்டுக்குள்ளார ஒரு சின்ன குழந்தை இருக்கு. திடீர்னு பள்ளிக்கூட காம்பவுண்ட் சரி இடித்து கொண்டு உள்ள வந்து ஒரு கார் வந்து அந்த குழந்தை மேல மோதி அந்த இடத்துலயே அந்த குழந்தை இறந்து போகுது. அது எப்படி நடக்கும்? ஒரு ஸ்கூல் காம்பவுண்ட ஒரு கார் எப்படி வந்து இடிக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. இப்ப பின்லாண்டன் போய் அந்த இரட்டை கோபுரத்தை வந்து தகர்த்து உள்ள வந்து பண்ணாருன்னா பிளான்டு. இவர் வந்து அப்படி வந்து பிளான் பண்ணியிருக்க மாட்டார். அப்ப நீங்க சொல்றது போல போதை ஆசாமியா இருக்கலாம், அல்லது தறிக்கெட்டு அவுட் ஆஃப் கண்ட்ரோலா போய் வந்து இடிச்சிருக்கலாம், இடிச்சு உள்ள வந்திருக்கணும். இன்னொரு பக்கம் என்னாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய விபத்து நடந்து யாராவது ஒருத்தர் இறந்து போனாங்கன்னா அப்போ வந்து அவங்களை காப்பாற்றுவதற்காக போலீஸ் வந்து இன்வெர்டட் கமாஸ்ல போடுவாங்க, போதையில் வந்து, குடி போதையில் வந்து. அப்படி வந்தா இட்ஸ் நாட் அ கொலை. யாராவது ஒருத்தர் போய் அடிச்சு கொண்டுட்டான்னா அது கொலை குற்றம். குடி போதையில வந்து பண்ணாங்கன்னா அது குடி போதை குற்றம். எவ்வளவு சிம்பிளா போடுங்க. அப்படி அதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்ப இந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்காக அந்த ஊர் மக்கள் முழுக்க ஒன்று சேர்ந்து 2 நாட்கள் தர்ணா பண்றாங்க, மறியல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வழியாக வழக்கமாக போகக்கூடிய வழியாக பஸ், காரு, வேன் எதுவும் போல 30 கிலோமீட்டர் சுத்தி போறாங்க. அப்படிப்பட்ட கலைபுரம் 2 நாளா நடந்துட்டு இருந்தா அந்த ஊர் கலெக்டர் என்ன பண்ணணும்? ஸ்பாட்டுக்கு வந்து சமாதானப்படுத்தி. இப்ப இங்க ஸ்ரீடிவி வாசல்ல வந்து ஒரு 1 மணி நேரம் டிராபிக் ஜாம் வச்சுக்கோங்களேன். எல்லா பக்கம் சுத்தி போயிட்டு இருக்காங்க, மாம்பழம் போய் போறாங்க, யாரும் அப்செக்ட் பண்ணுவாங்களே, வர முடியாது. என்ன பண்ணுவாங்க?
காவல்துறை அதிகாரிகள், கலெக்டர் எல்லாம் வந்துருவாங்க இல்லையா? அடுத்து 1 மணி நேரத்துல வர மாட்டாங்களா? 2 நாள் நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி. கலெக்டர் ஏன் எட்டி பார்க்கல? ஏன் எட்டி பார்க்கல? எலெக்ஷன் ஒர்க்ல பிஸியா இருந்திருக்கு. அப்ப எலெக்ஷன் ஒர்க்ல பிஸியா இருக்குன்னு சொல்லிட்டு 2 நாளா வராம இருப்பாரா? இந்த மாதிரி மெட்ராஸ்ல இருந்தா வராம இருப்பாரா? இந்த கேள்வி எல்லாருக்கும் வருது. அப்போ எம்எல்ஏ சொல்லி வராம இருந்தாரா? இது ஒரு கேள்வி கேட்கறாங்க, சந்தேகம் வருது எல்லாருக்குமே. ஆகவே குற்றச் செயலில் சம்பந்தப்பட்டவர் ஏதோ ஒரு வகையில திமுக கட்சியோடு தொடர்புடையவராக இருந்தால் இப்படியெல்லாம் நடக்குமா? இப்படி மக்கள் கேட்கறாங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும். இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா, சம்பந்தப்பட்ட அந்த பள்ளிக்கூடத்துக்கு சிஇஓ, டிஇஓ, முதன்மை கல்வி அதிகாரி, மாவட்ட கல்வி அதிகாரி யாராவது போனாங்களா? ஏன் போல? இப்ப அசோக் பிள்ளர்ல இந்த ஸ்ரீ டிவி பக்கத்துல உள்ள அசோக் நகர் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல மகாவிஷ்ணு ஒருத்தர், அவர் ஒன்றும் தப்பா ஒன்றும் பேசல, 2 வார்த்தை பேசிட்டார். ஹிந்து மதத்தை பத்தி ஹிந்து மதம் சொல்லிட்டார், அவ்வளவுதான், வாயிலும் வந்தாச்சு. மறுநாளே பறந்து வந்து மறுநாள் அன்னைக்கே நினைக்கிறேன் அமைச்சர் வந்தார் இல்லையா? அடுத்த நாள் வந்தார். அமைச்சர் வந்தார். உடனே கல்வி அதிகாரிகள் கூப்பிட்டு எச்சம் மாத்தி ஒரே ஒரு சின்ன ஒரு வார்த்தையை பிரயோகித்ததற்காக இந்த அளவுக்கு வந்து முயற்சி எடுக்கக்கூடிய கல்வித்துறை அமைச்சர், ஒரு பொண்ணு செத்து போயிருக்க காம்பவுண்ட் இடிச்சு, நாளைக்கு இதே போல ரோட்ல போறால காம்பவுண்ட் இடிச்சு உள்ள வருவானா? என்ன பாதுகாப்பு ஸ்கூலுக்குள்ளார அப்படின்னு கேட்பதற்காக கல்வி அமைச்சர் போகல, கல்வி அதிகாரியாவது போயிருக்கணும் இல்லையா? ஏன் போல? கலெக்டர் ஏன் போல? ரெவன்யூ அத்தாரிட்டிஸ் ஏன் போகல? இந்த நியாயமான கேள்வியை கேட்டு அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கார்கள் 2 நாட்களாக. பதில் இல்லை. இப்ப யார் அந்த சாரை காப்பாற்றுவதற்காக மாசேந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் நடையா நடந்தார் இல்லையா? அப்ப அந்த சார் யார் இதுவரைக்கும் தெரியாது, இனிமேலும் தெரியாது. ஞானசேகரன் இது பிணையிலே ஒரு கால் திமுக ஆட்சி போய் அடுத்த ஆட்சி வந்து அவன் வந்து அது வரைக்கும் அந்த தடயங்கள் அழிக்காமல் இருந்து தடயம் கிடைச்சா அந்த சார் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதே தவிர, அப்ப அந்த சாரை காப்பாற்றுவதற்காக மாசே போய்கொண்டிருக்கிறார் ஸ்டேஷனுக்கு. ஆகவே வேங்க வயல்ல யார் வந்து குற்றவாளி, எத்தனை வருஷம் வச்சு கடைசியா வந்து அவங்க ஒரு தீர்ப்பு எழுதிட்டாங்க. குற்றம் சாட்ட யார் குற்றம் சொன்னாங்களோ அவங்க ஆம்ஸ்டாங் கொலையில என்ன ஆச்சு? யார் குற்றவாளி? ஆகவே ஒரு குற்றச் செயல்ல, கிரிமினல் ஆக்ஷன்ல திமுக ஏதோ ஒரு வகையில சம்பந்தப்பட்டிருக்குமே ஆனால் இப்படித்தான் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்பதை இந்த சம்பவம் நமக்கு காட்டியிருக்கிறது. அதனால இதுக்கு ஒரே வாய்ப்பு, இது வராம இருக்கணும்னா வரக்கூடிய தேர்தல் மக்கள் விழிப்போடு இருந்து, திமுக தீய சக்தின்னு விஜய் சொல்றாரு, அந்த கருத்தை நான் ஒத்துக்கிறேன். அந்த கருத்தை வந்து அவரு ஓரளவு பிரபலப்படுத்தி இருக்கிறார். இல்ல ஏற்கனவே அதிமுகவை சேர்ந்த சில அம்மையார் ஜெயலலிதா சொன்ன வார்த்தை. ஆனா விஜய் வந்து அது நல்லா ரீச் ஆயிருக்கு. தீய சக்தி திமுக என்பது ரொம்ப அழகா எல்லா மக்கள் மனதில போய் அந்த டயலாக், பஞ்ச் டயலாக் மாதிரி போய் சேர்ந்திருக்கிறது. அதுக்கு வந்து விஜய்க்கு நான் பாராட்டு தெரிவிக்கிறேன். அதனால அந்த தீய சக்தி திமுக என்பதை மக்கள் ஓட்டு போடக்கூடிய சமயத்துல வந்து நினைவு வைத்துக் கொண்டால் மட்டுமே இதற்கான முடிவு கிடைக்கும். இல்லாவிட்டால் இது போல அராஜகங்கள் தொடர்ந்து கொண்டுதான் தமிழ்நாட்டில் இருக்கும். இறுதியாக அந்த பாதிக்கப்பட்டு இறந்து போன சிறுமிக்கு நியாயம் கிடைப்பதற்காக தொடர்ந்து போராடி வருகின்ற அந்த மக்களுக்கு என்னுடைய வணக்கங்கள், வந்தனங்கள், பாராட்டுதல்கள். மேற்காசியாவில் நடைபெறக்கூடிய அந்த போர் சூழல் காரணமாக நம்ம பார்க்குறோம், இந்தியாவிலையுமே எரிபொருள் தட்டுப்பாடு வரும், எல்பிஜி, பெட்ரோல் எல்லாம் ப்ராப்ளம் வரும்னு தொடர்ந்து பேச்சு அடிபட்டுக்கிட்டே இருக்கு. இப்போது பாரத பிரதமர் அவர்கள் தலைமையில் இப்போது மாநில அரசுகளோடு ஒரு பேச்சுவார்த்தையை இன்னைக்கு வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக பேசியிருக்காரு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த மீட்டிங் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தேர்தல் விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டதுனால எங்கெங்கெல்லாம் தேர்தல் நடக்கிறதோ அந்த மாநிலம் தவிர மற்ற அனைத்து மாநில முதல்வர்களுமே வீடியோ வாயிலாக பாரத பிரதமரோடு உரையாட போகிறாங்க. தேசம் தயார் நிலைக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பத்திரிகை செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. தட்டுப்பாடு, அதாவது இந்த போர் தொடர்ந்து நீடித்தால் தட்டுப்பாடை எப்படி சமாளிக்கணும் அது குறித்து தான் அரசு வந்து பல்வேறு விஷயங்களை சொல்ல போகுது. மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது, மாநில அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு பேச போறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க? மிக நல்ல முயற்சி. இதை பற்றி மோடி அவர்கள் ட்வீட் போடும்போது ரொம்ப அழகான வார்த்தையை போட்டிருக்காரு. இங்கிலீஷ்ல அதை படிச்சேன் நாம் எல்லாரும் டீம் இந்தியாவாக செயல்பட வேண்டும். கோவிட் பெருந்துட்டு வந்த போது எப்படி எல்லாம் ஒன்று சேர்ந்து அவர் வந்து கை தட்ட சொன்னாரு, கை தட்டினா கோவிட் போகுமா அப்படிலாம் கேள்வி கேட்டாங்க. நாடு முழுக்க ஒன்றா சேர்ந்து ஒருமித்து ஒரு கையில் ஈடுபடும் போது அதுக்கு வலிமை கிடைக்கும். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு மோடி சொல்றார். அதுதான் அதுக்கு அர்த்தம். கூடி கோடி மோடி மோடி. அதனால இப்ப எல்லா முதலமைச்சருக்கு மத்தியில எல்லா பிரதம மந்திரி ஒண்ணு நினைக்கிறார், அதே கருத்து முதலமைச்சருக்கு போகணும், அதே கருத்து கீழே உள்ள கலெக்டருக்கு எல்லாருக்கும் போய் சேரும்போதுதான்
மக்களை தயார்படுத்தணும். ஏன்னா இப்ப இந்த போர் வந்து உடனே நிற்பது போன்ற ஒரு சூழ்நிலை இல்லை, அவ்வளவு சீக்கிரம் நிற்காது. இப்போ உள்ள சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. எத்தனை நாளைக்கு இருக்கும் தெரியாது. அந்த போர் இப்ப நாளைக்கே போர் நின்றுச்சு என்று சொன்னா கூட நிலைமை சீரடைவதற்கு பல மாதங்கள் ஆகும். நாளைக்கு நின்னாவே கூட. ஆனா நாளைக்கு நிக்கிற மாதிரி சூழ்நிலை இல்லை, இன்னும் பல மாதங்கள் ஆகுமா தெரியாது. அப்ப எப்படி எதிர்கொள்வது? இப்ப நம்ம நாட்டில் மட்டும்தான் இந்த பெட்ரோல் தட்டுப்பாடோ கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடோ இருக்கா? உலகம் முழுக்க இருக்கு. உலகம் முழுக்க பல நாடுகள்ல பெட்ரோல் பிரைசஸ் ஹைக் பல மடங்கு உயர்ந்து இருக்கு. ஆனா இந்த சூழ்நிலையும் கலால் வரியை குறைச்சிருக்காங்க. ஆமா, உதாரணம் சொல்றேன் பாருங்க. பாகிஸ்தான்ல ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து 321 ரூபாய். பெட்ரோல் பிரைசஸ் 200% இன்க்ரீஸ் இன் பாகிஸ்தான். 2 பங்கு. இந்த ஈரான் வார்க்கு முன்பு எவ்வளவு இருந்தது அப்புறம் 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பாகிஸ்தான் மற்றும் உலகத்துல பல நாடுகள்ல. அப்ப என்ன பண்றான், மக்கள் இந்த பெட்ரோலிய பொருட்களையே வந்து உபயோகிப்பதை குறைக்க வேண்டும் என்பதற்காக இன்னும் வந்து வரி எக்ஸஸா போடுறான் அந்த கவர்மெண்ட் இல்லாம. அப்போ வந்து இன்னும் குறைச்சிருவாங்கல்ல, ஐயோ இவ்வளவு விலையா அப்படி சொல்லிட்டு. ஆனா நம்முடைய கவர்மெண்ட் கலால் வரியை குறைத்திருக்கிறது. ஒரே ஒரு எக்ஸப்ஷன், ஹிமாச்சல் பிரதேஷ்ல காங்கிரஸ் ஆட்சி நடக்குது, 5 ரூபாய் பிரைஸ் ஏற்றிருக்காங்க. இதுல இந்த லாபம் பார்க்கலாம். ஆகவே மக்கள் வயிற்றில் அடித்திருக்குது காங்கிரஸ். மக்கள் நல்ல அக்கறை கொண்டு அதே பிரைஸ் மெயின்டைன் பண்றது. காரணம் என்ன, சர்வதேச லெவல்ல பிரைஸ் அதிகமாயாச்சு, ஆனா நமக்கு அதே பிரைஸ்ல கிடைக்குது. அப்ப கலால் வரியை குறைத்து கவர்மெண்ட் தன்னுடைய வரியை குறைத்து இருக்கிறது. அதை வேற ஏதாவது ஈடுகட்டணும், அது யோசனை பண்ணும் அரசாங்கம். அப்படி அரசாங்கம் முயற்சி செய்யும் போது இப்ப பாருங்க, பாகிஸ்தான்ல சிந்து மாகாணத்துல கம்ப்ளீட் லாக்டவுன் கொடுத்துட்டாங்க. இப்ப மத்த மாகாணத்தை அதே போல பண்றதா சொல்லி பாகிஸ்தான் கவர்மெண்ட் யோசனை பண்றாங்க. ஸ்கூல் லீவ் 2 நாளைக்கு லீவ், அப்புறம் வந்து 2 வாரத்துக்கு லீவ், 2 வாரம் இங்க வச்சு எக்ஸ்டெண்ட் ஆகலாம். கவர்மெண்ட் ஆபீஸ்ல வாரத்துக்கு 4 நாள் தான் வேலை செய்யணும், 3 நாள் லீவ். பிரைவேட் ஆபீஸ்ல இருக்க எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். பொதுக்கூட்டம் நடத்த முடியாது, பப்ளிக்கா எந்த மீட்டிங் ஊர்வலம் எதுவும் நடத்தக்கூடாது. நோ பப்ளிக் மீட்டிங், நோ பப்ளிக் கேதரிங். 4 பேருக்கு மேல சேர்ந்தே போகக்கூடாது. அப்படி ஊரடங்கு உத்தரவு போல சிந்து மாகாணம் முழுக்க பிறப்பிக்கப்பட்டிருக்குது. இதே போல நாடு முழுக்க கொண்டு வரதா பாகிஸ்தான் அரசு. ஏன்னா வேற வழி இல்லை, பெட்ரோல் யூசேஜ் குறைச்சாகணும். இது அங்க உள்ள சூழ்நிலை. நம்ம நாட்டுல இதே போல ஊரடங்கு வந்து சொல்லி எதிர்கட்சிகள் சில பேர் வந்து தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணி பீதியை ஏற்படுத்தி கொண்டிருக்கார்கள். பேனிக் சிச்சுவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று நிர்மலா சீதாராமன் பேசியிருக்காங்க இந்த விஷயத்த, ராஜ்யசபால பேசியிருக்காங்க. ஆகவே இதெல்லாம் கவனத்தில் கொண்டிருக்கிறார். இப்ப பாருங்க, பெட்ரோல் தட்டுப்பாடு இல்ல, அந்த ஹார்முஸ் நீரிணைப்பு இல்லையா, ஹார்முஸ் ஜலசந்தி, அந்த இடத்து வழியாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முழுக்க முழுக்க ஈரான் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறது. அது வழியா அவர்களுடைய கப்பலை குண்டு போட்டு தாக்குகிறான். இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, என்னுடைய 4 நட்பு நாடுகள் மட்டும் ஹார்முஸ் ஜலசந்தி வழியா போலாம். இப்ப இந்தியா போன வாரத்துக்கு மட்டும் 28 கப்பல் அது வழியா வந்திருக்கு ஹார்முஸ். நம்ம ஒன்றும் பண்ணல. அவன் சொல்லிடுவான், உங்க கப்பல் வருதா, நீங்க வந்து உங்களுடைய ராணுவ கப்பல் வந்து எஸ்கார்ட் பண்ணி கூட்டு போயிடும், உங்க இதை பார்த்து நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். 28 கப்பல், இதுல வந்து 4 எல்பிஜி டேங்கர், அப்புறம் ஒரு 3-4 க்ரூட் ஆயில் கப்பல், மற்ற சரக்கு கப்பல் எல்லாம் அது வழியா வந்திருக்கு. இந்த சமயத்துல அசீம் முனீர் பாகிஸ்தான் அவர் வந்து ஒரு போன்ல இது பத்திரிகை செய்தி கொடுக்கிறார். இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா 3 நாடுகளையும் சந்தித்து இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கான முயற்சிகள் செய்து பாகிஸ்தான் அதுக்கான முயற்சிகளை எடுக்கும்னு அறிவிக்கிறாரு. அறிவிக்கிற சமயத்துல கராச்சிக்கு வர வேண்டிய பாகிஸ்தான் கப்பலை டைவர்ட் பண்ணி விடுறான், ஹார்முஸ் வழியா போ. அப்ப இவர் அமித் மால்வியா அதை பத்தி கிண்டல் அடிச்சிருக்காரு. பாகிஸ்தான் சமாதானம்னா உலகத்தை முழுக்க எந்த அளவுக்கு மதிப்புங்கிறத இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம் சொல்லி போட்டிருக்காரு. இது அங்க உள்ள சூழ்நிலை. இன்னைக்கு பாருங்க, ரஷ்யால இருந்து எல்லா கப்பல் பாம்பேல வந்திருக்கு, மெட்ராஸ் வந்திருக்கு, மெட்ராஸ் ஒரு பெரிய கப்பல் வந்திருக்கிறது. அப்போ கல்கத்தாக்கு வந்திருக்கு. நாடு முழுக்க எல்லா இடங்கள்லயும் வந்து ஆயில் ரிசர்வ். அடுத்த 60 நாட்களுக்கு தேவையான பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலை நம்முடைய அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கிறது. பட் இது கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கு, அது ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து அரசாங்கம் ஒத்துக்கொண்டிருக்கிறது. அப்ப இல்லாத பெட்ரோல் தட்டுப்பாடை பீதி ஏற்படுத்தி 2 நாள் வந்து மக்கள்லாம் அப்படியே பயந்து போய் சிலிண்டர் கணக்கா வாங்கி அப்புறம் என்ன வச்சு காத்து வாங்கிட்டு இருந்த பெட்ரோல் பங்க்லாம். அப்படிப்பட்ட பீதியை ஏற்படுத்திய ஸ்டாலின் போன்ற முதலமைச்சர்கள் இருக்கின்ற காரணத்தினால் மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட நல்ல கூட்டத்தை மோடி அவர்கள் கூட்டியிருக்கிறார். அப்படிதான் நான் பார்க்கிறேன். இன்னைக்கு பாருங்க, ஈரான் இஸ்ரேல் மேல ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்காரு. அந்த இஸ்ரேல் நம்ம நாட்டு நண்பன் என்று இஸ்ரேல் அறிவிக்கிறது. ஈரான் வந்து தன்னுடைய 83வது ஏவுகணை ஏவி இருக்காங்க.
இஸ்ரேல் மேல. இஸ்ரேல்லையும் அதே போல இன்னும் சில சவுதி அரேபியாவில் சில அமெரிக்க தளங்கள் மேலே அந்த ஏவுகணை போய் தாக்குதல் நடத்திருக்கு. 83வது தாக்குதல் போட்டிருக்கான். அந்த 83rd மிசைல் அட்டாக்ல அந்த ஏவுகணைகள் மேல எங்கள் நண்பன் இந்தியாவுக்கு நன்றி என்று இங்கிலீஷ்ல எழுதியிருக்காங்க. அந்த எழுதுறத வீடியோ படம் பிடித்து ட்விட்டர்ல போட்டிருக்காங்க. இல்ல பாருங்க, கவனிக்கணும் என்னன்னா, ஈரானுக்கு நண்பர் இந்தியான்னு அவன் சொல்றான். வெளிப்படையா அதை வீடியோ எடுத்து போடுறான், மிசைல்லே போடுறான். அவன் அடிக்கக்கூடிய அந்த மிசைல் அடிக்கக்கூடிய நாடு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல். இஸ்ரேல் இந்தியாவின் நண்பன் சொல்றான். ரஷ்யாட்டு நம்ம வாங்குறோம், எரிபொருள் வாங்குறோம், ஆயுதம் வாங்குறோம். ரஷ்யா நம்ம நண்பன் நம்ம சொல்றோம். அப்ப உண்மையிலேயே உலகம் முழுக்க வந்து சமச்சீரான வெளியுறவு கொள்கை கொண்ட நாடு நம்முடைய நாடு என்கின்ற காரணத்தினால்தான் இன்னைக்கு நமக்கு இது வரைக்கும் பெட்ரோல் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறது. பாகிஸ்தான் போல 321 ரூபாய்க்கு பெட்ரோல் விற்கல. காரணம் இதுதான். இதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆகவே நல்ல முயற்சி செய்திருக்கிறார் மோடி. இந்த சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் வந்து நம்முடைய அரசாங்கம் செய்திருக்கு. அதை நான் சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்யறேன். என்னன்னா, இன்னைக்கு வந்து நம்ம எல்பிஜி சிலிண்டர் பயன்படுத்துறோம். எல்பிஜிங்கிறது லிக்விட் பெட்ரோலியம் கேஸ். அது வந்து எண்ணெய் உற்பத்தி பண்ணும் போது அந்த பெட்ரோலியத்திலையும் பிரிக்கும் போது 2% அதுல வரும். அவ்வளவுதான் வரும். சில நாடுகள், இப்ப கத்தார் போன்ற நாடுகள்ல அபண்டன்ட்டா இந்த எல்பிஜி கேஸ் எடுக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், எல்பிஜி கேஸ் வேணும்னா அவங்கள நம்பிதான் இருக்கணும். இப்ப மோடி அவர்கள் வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணார், அதுவே இப்ப வினையா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த எல்லா ஏழை பெண்களும் கண்ணீர்ல வந்து மிதக்கக்கூடாது என்பதற்காக விறகடுப்பு வச்சு கேஸ் வந்து இலவசமா கொடுத்தார், உஜ்வலா ஸ்கீம். அதனால கிட்டத்தட்ட பல மடங்கு நம்முடைய எரிபொருள் சிலிண்டர் பயன்பாடு ரொம்ப அதிகமாயிடுச்சு. இன்றைக்கு அதுவே வினையாகி இருக்கிறது போல நான் நினைக்கிறேன். நான் ஒரு வகையில் நல்லதா இருந்தால் கெட்டதாக இருக்கிறது. இப்ப எல்லாருக்கும் வந்து சிலிண்டர் கொடுக்கணும். இப்ப அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா, இந்த எல்பிஜிக்கு மாற்றாக பிஎன்ஜி என்கின்ற ஒரு பைப்டு நேச்சுரல் கேஸ். இந்த பிஎன்ஜி என்பது வேற, எல்பிஜி என்பது வேற. எல்பிஜிங்கிறது ஃபாரின்ல இருந்து நமக்கு வர வேண்டிய ஒரு சரக்கு. அங்கிருந்து வந்தாகணும், கத்தாரோ இல்ல வேற ஏதோ நாட்டுல இருந்தோ ஈரான்ல இருந்தோ அங்கேயோ வரணும். ஆனால் பிஎன்ஜி என்பது மீத்தேன், அது வந்து பியூட்டேன். இந்த மீத்தேன் வேதி நம்ம நாட்டுல கிடைக்குது, ஏராளமா கிடைக்குது. இப்ப காரைக்கால்ல கிடைக்குது, நன்னிலத்துல கிடைக்குது, நாடு முழுக்க நூற்றுக்கணக்கான இடங்கள்ல, பாம்பேல கிடைக்குது. இந்த மீத்தேன் வந்து சிலிண்டர்ல அடைக்க முடியாது, அதான் பிரச்சனை. அது இந்த பூமியில எடுத்தீங்கன்னா சிலிண்டர் அடைக்க முடியாது. அது ரொம்ப லேசான ஒரு வாயு. அது ஒரு பைப் வழியா என்ன பண்ணா நம்ம வந்து வீட்டுக்கு கொண்டு போனோம், ஃபேக்டரி கொண்டு போகணும். அப்ப இந்த இடத்துல இங்க மீத்தேன் இருக்குன்னு என்ன பண்ணணும், இந்த இடத்துல இருந்து எங்க கொண்டு போறோமோ அது வரைக்கும் முதல்ல பைப்பு கனெக்ஷன் கொடுத்தால் மட்டும் தான் இங்க மீத்தேன் இருக்கிறத தோண்டவே முடியும். இந்த மீத்தேன் அபண்டன்ட்டா நம்ம நாட்டில் இருக்கு, ஆனா அதுக்கான பைப்பு கனெக்ஷன்ஸ் இல்லை. ஆகவே இந்த பிஎன்ஜி எனக்கூடிய பைப்டு நேச்சுரல் கேஸ் கனெக்ஷன் அதிகப்படுத்துவதற்கான ஒரு மெகா திட்டத்தை அரசாங்கம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இருக்கு, பாம்பேலாம் இருக்கு, பைப்டு கனெக்ஷன் தான் இருக்கு. இப்ப நாடு முழுக்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாருங்க நான் படிக்கிறேன், 784 மாவட்டங்கள் அதுல வந்து பிஎன்ஜி கனெக்ஷன் கொடுக்க முடியும். ஒரு இது போட்டிருக்காங்க, ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. அதே போல 307 நகரங்கள், சென்னை உட்பட, இதெல்லாம் வந்து பைப்டு கனெக்ஷன் கொடுத்தாச்சுன்னா இந்த இடங்களுக்கெல்லாம் வந்து எல்பிஜி சிலிண்டரே தேவை இருக்காது. அங்கெல்லாம் வந்து பைப்டு கனெக்ஷன்லேயே போகும். ஆனா அத்தனை இடத்துக்கு பைப்பு என்ன, சும்மா சாதா பைப் போட முடியாது இல்லையா? கனெக்ஷன் வந்து அதுக்கான அந்த பிரத்யேகமான பைப் போட, இல்லை கேஸ் லீக் ஆகாம இருக்கணும். ஆகவே அதுக்கான ஒரு பெரிய முயற்சி வந்து மெகா பாய்ச்சல அரசாங்கம் தொடங்கி இருக்கிறது. அநேகமா இது ஒரு 10 வருஷம் ஆகலாம்னு நினைக்கிறேன். எனக்கு பெரிய ப்ராஜெக்ட் இல்லையா, ஆனால் ஒரு கண் திறந்திருக்கிறது. எதுக்கும் அடுத்தவர்களை சார்ந்திருக்காத நிலைக்கு இந்தியாவை கொண்டு போகும். அதுக்கு ஒரு காலமாகும், நீண்ட காலமாகும். ஆனால் அதுக்கான ஒரு முயற்சியை வந்து வேகப்படுத்தி இருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து நமக்கு வரக்கூடிய சரக்கு கப்பல்கள்ல கிட்டத்தட்ட 90% மேல சரக்கு கப்பல் முழுக்க வந்து ஃபாரின்ல இருந்து வாடகைக்கு வரக்கூடிய கப்பல், நம்முடைய ஓன் கப்பலே இல்லை. பெரிய பெரிய மெகா கப்பல், எல்பிஜி கப்பல், ஆயில் டேங்கர்ஸ் எல்லாமே ஃபாரின் ஓன்டு ஷிப்ஸ். நாம அதை வாடகை கொடுத்து அதில் எடுத்துட்டு வரோம். இப்ப நாளைக்கு திடீர்னு வந்து ஸ்ட்ரைக் பண்ணா என்ன பண்ண முடியும்? இப்ப என்ன பண்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 65,000 கோடி அலோகேட் பண்ணி பெரிய பெரிய இப்படிப்பட்ட கப்பல்கள் நாமளே கட்டணும் என்பதற்காக கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஆகவே இந்த பிரச்சனையை நம்முடைய கண்களை திறந்திருக்கிறது. நம்முடைய சுயசார்பில் நிற்பதற்கான பல முயற்சிகளை அரசாங்கம் அதிரடி பாய்ச்சலை செய்ய ஆரம்பித்திருக்கிறது என்பது ஒரு உண்மை. ஆனால் அதெல்லாம் சரியாகிறதுக்கு பல வருஷம் ஆகும். ஆனா முன்னெடுப்பு செய்திருக்கிறது. அதனால இதையெல்லாம் முதலமைச்சர்கள் தெரிந்து கொண்டு இப்ப பாகிஸ்தான்ல வந்து கண்ட்ரோல்டு ஃபோர்ஸ்டு லாக்டவுன், நம்ம வந்து ஊதாரியா பெட்ரோலியோ அல்லது கேஸ் செலவு பண்ணாம இருக்கணும் இல்லையா? தேவையில்லாம பாருங்க, அந்த
அசோக் பிள்ளைட்ட போகும்போது கருணாநிதி சிலை ஒன்று புதுசா ஒன்று திறந்து வச்சு அதுக்கு வந்து பவர்ஃபுல் லைட்டு, ஏகப்பட்ட லைட்டு 1000 வாட்ஸ் மேல இருக்கும் போல் இருக்கு. எல்லா நேரமும் இல்லை, சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா விடி எரிஞ்சிட்டு இருக்கு. எதுக்கு அவ்வளோ பணம் வேஸ்ட் ஆகணும்? எலக்ட்ரிசிட்டி வேஸ்ட் தானே. அப்போ இதெல்லாம் வந்து மக்கள் யோசித்து, அந்த மாநில முதல்வர்கள் நிர்வாகம் யோசித்து கூடுமானவரை எரிபொருள் சிக்கனத்தை கடைபிடித்தால் மட்டுமே வந்து நமக்கு நல்லது நடக்கும். அந்த ஒரு உணர்வை ஏற்படுத்துவதற்காக மோடி அவர்கள் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறார். நிச்சயமாக அது பலன் கிடைக்கும் என்று நம்புகிறேன். அலகாபாத் கோர்ட்டிற்கு ஒரு கேஸ் வந்திருக்கு. அதுல வந்து என்னன்னு பார்த்தோம்னா, வின்சென்ட் பெரீரா அப்படிங்கக்கூடியவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு மத பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காரு. மத பிரச்சாரம் பொதுவாகவே நாட்டில் நடந்துட்டு தான் இருக்கு, அதிகமாக நடக்குது. நம்மளுமே அந்த செய்தி எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அதில் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவா இருக்கு அப்படின்னா, ஒன்லி ஒன் ட்ரூ ரிலிஜியன் இஸ் கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு சொல்லி தான் அவர் பிரச்சாரத்தை பண்றாரு. இது வழக்கா வந்திருக்கு. இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்தியா போன்ற மதச்சார்பற்ற நாடுல நீங்க வந்து ஒரே ஒரு மதம் தான், அதுவும் உண்மையான மதம் கிறிஸ்துவம் என்று சொல்வதே குற்றம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்சர்வேஷன் சொல்லியிருக்காங்க. இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் பிறந்தது சேலத்துல. எனக்கு எழுது படிக்க தெரிஞ்சு எழுத்துக்கூடி படிக்க ஆரம்பிச்ச காலத்துல நான் ஒரு வார்த்தையை இன்னைக்கு வரைக்கும் அது இருக்கு, அந்த வார்த்தையை படிச்சுட்டு இருக்கேன். அங்க கிறிஸ்துவ ஸ்கூல்ல காம்பவுண்ட்ல எழுதியிருக்கும். இன்னைக்கு இப்ப நான் ஒரு 3 மாசம் மேல போயிருந்தேன், அப்ப கூட இருக்கு. அவ்வளவு பழைய வார்த்தை இன்னும் அங்கேயே தான் இருக்கு. அப்பப்போ பெயிண்ட் பண்ணி அந்த வார்த்தை மட்டும் எழுதிட்டே இருப்பாங்க. ஓகே, பல இடங்கள்ல இருக்கு, நீங்களும் பார்க்கலாம். இயேசு ஒருவரே மெய்யான கடவுள் இன்னைக்கு இருக்கு. இப்ப அந்த மாதிரி வார்த்தையை நீங்க பயன்படுத்துவது, இப்ப அலகாபாத் ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. இத்தனை வருஷம் கழிச்சு என்ன சொல்லியிருக்குன்னா, செக்ஷன் 295A ஆஃப் ஐபிசி இந்தியன் பீனல் கோடு, இப்போ உள்ள அந்த புது பீனல் கோடு மாறி இருக்கும். அந்த பழைய ஐபிசி பிரகாரம் 295A பிரகாரம் இப்படி யாரால் சொன்னாலோ எழுதினாலோ அவர்கள் மீது அது குற்றச்செயல் என்று வழக்கம் தொடுப்பதற்கான முகாந்திரம் இருக்கின்றது என்று சொல்லியிருக்கிறது. பிரைமா ஃபேசி. இந்த சொல்றதுக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு. என்னுடைய கடவுள் மட்டும்தான் உண்மை, மற்ற யாருமே உண்மையான கடவுள் என்று சொல்வது ஒரு பெரிய குற்றம். மதசார்பற்ற நாட்டை அப்படி சொல்லக்கூடாது. அதான் அந்த தீர்ப்புடைய சாராம்சம். அதனால மிக வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு. பொதுவா அலகாபாத் பிரயாக் என்று நம்ம பேர் மாற்றினா கூட அந்த அலகாபாத் பேர் இருக்கிறது சொல்லக்கூடிய மனசு கஷ்டமா தான் இருக்கு. பிரயாக் நீதிமன்றம் சொல்ல முடியாது, ஏன்னா அதுபடி அனௌன்ஸ் பண்ணலையே. அதனால அலகாபாத் ஹைகோர்ட்ல பிரயாக் என்று அழைக்கப்படுகின்ற அலகாபாத் உயர் நீதிமன்றத்துல அவ்வப்போது பல அற்புதமான தீர்ப்புகள் வந்தவனும் இருக்கின்றன. அதுல ஒரு நல்ல அருமையான தீர்ப்பை நான் பார்க்கிறேன். தொடர்ந்து இப்போ வந்து மதம் மாற்றுவதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டது கிறிஸ்துவ மதம். இந்த அஸ்ஸாம்ல ஒரு பெரிய சுதந்திர போராட்ட வீராங்கனை கமலா தேவின்னு இருந்தாங்க. அவருடைய பெரிய பெரிய ஃப்ரீடம் ஃபைட்டர். நம்ம ஊர் தமிழ்நாட்டு ஃப்ரீடம் ஃபைட்டர் நமக்கு தெரியாது. அஸ்ஸாம் பத்தி எங்க தெரிய போகுது? காங்கிரஸ் கட்சியில பெரிய அந்த காலத்து காங்கிரஸ் கட்சி, இந்த காங்கிரஸ் இல்லை, சுதந்திரத்துக்கு முன்பு உள்ள காங்கிரஸ். அவங்க வீட்டுக்கு வந்து தினசரி ஒரு பாதிரியார் வருவாராம். வந்து எப்படியான பெரிய காங்கிரஸ் ஃபேமஸ் லீடர், இவங்களை மதம் மாத்திட்டா அஸ்ஸாம் முழுக்க மாத்திடலாம். இவங்க ஒரு ஸ்டான்ச் ஹிந்து. அவர்கிட்ட முதல் நாள் வந்துட்டு இந்த மாதிரி இயேசு வந்து தண்ணீரில் நடந்து போனார். இது என்ன பெரிய பிரமாதம். எங்க அனுமார் வானரசன் எல்லாம் கல்ல தூக்கி கடல்ல போட்டாங்க, இழந்தது. இவர் போயிட்டாராம். இருங்க வாங்க சொல்லிட்டு ஏதோ கொடுத்துருக்காங்க, இதை சாப்பிட்டு போங்க, வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுருக்காரு. போயிட்டார். யோசனை மட்டும் மறுநாள் வந்து திருப்பி ஏதோ ஒன்று சொல்றாரு. ஒவ்வொரு முறை வந்து சொல்லும்போது இவங்க பதில் ஒன்று சொல்லுவாங்க, திருப்பி விடுவார். இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒவ்வொரு முறையும் கூப்பிட்டு ஏதாவது சாப்பிடுங்க சாப்பிட கொடுத்துருவார், சாப்பிட்டு போடுவார். இவரால் ஒண்ணுமே பண்ண முடியலையா. இது அந்த அம்மா அந்த வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருக்காங்க. அப்புறம் ஒரு நாள் வந்து கையில ஒரு கேக் கொண்டு வந்தாராம். இந்தாங்க சாப்பிடுங்க, நீங்க தினசரி ஏதோ குடிக்கிறீங்க, இந்தாங்க சாப்பிடுங்க. கேக்கு சாப்பிட்டாங்களா? போச்சு நீ கிறிஸ்டின் ஆயிட்டீங்க எப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து தேவனாகிய கர்த்தர் இயேசுவுக்கு அர்ப்பிக்கப்பட்ட அந்த கேக்கை உங்களுக்கு கொடுத்தாச்சு, நீ கிறிஸ்துவன் ஆயிட்டீங்க இன்று முதல். இந்த மாதிரி சிரிச்சாங்களாம். நான் தினசரி கொடுத்து நைவேத்தியம் பண்ணது. அதனால அது மட்டும் இல்ல, இந்த நாட்டுல உணவு உண்டு வாழக்கூடிய அத்தனை பேருமே வந்து அந்த வயல்ல வந்து விவசாயம் அறுவடை பண்ணும்போது அதை கடவுளாக நினைத்து பூஜை பண்ணி முடிச்ச பிறகு அறுவடையே பண்ணுவான். இன்னைக்கு அந்த பழக்கம் இருக்கு. ஆகவே இந்த நாட்டுல உயிரோடு வாழக்கூடிய அத்தனை பேர் சாப்பிடக்கூடிய தானியம் வந்து இறைவனுடைய பிரசாதம் தாங்கடா. நீங்க எல்லாம் நீயே ஹிந்து தான், போ ஹிந்து ஆயிட்ட அப்படின்ட்டாரு. ஆகவே இப்படிப்பட்ட மதம் மாற்ற வெறி பிடித்தவர்கள் கிறிஸ்துவர்கள். அதுக்காக இந்த சம்பவத்தை சொல்றேன், ஞாபகத்துக்கு வந்தது. சுவாமி சகஜானந்தா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நந்தனார் கல்வி குருகுலம் அதை ஏற்படுத்தியவர். பெரிய ஒரு கல்வி புரட்சியை செய்தார். தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்லக்கூடிய அரிஜின சகோதரர்களுக்காக பள்ளிகளை துவக்கினார். அந்த சமூகத்தை சேர்ந்தவர். அவர் ஆற்காட்டுல படிக்கிறார்.
அமெரிக்கன் இங்கிலீஷ் கிறிஸ்டியன் ஸ்கூல் அதை படிக்கிறார். டாப் மாணவர். அந்த காலத்துல வந்து பணம் கட்டி தான் படிக்கணும். இவர் பேர் முனுசாமி. அந்த காலத்துல சின்ன வயசுல முனுசாமி நீ கிறிஸ்டின்கா மாறிடு, நீ பணம் கட்ட வேண்டாம், மதம் மாற மாட்டேங்கிறார். அப்ப கோவப்பட்டு டபுள் மடங்கு சார்ஜ் ஃபைனலா போடுறாங்க. ஒரு கட்டத்தில் வரல படிக்கவே முடியாத சூழ்நிலை ஏற்பட்ட பிறகு பள்ளி விட்டு வெளியே துரத்திடுறாங்க. அன்பு மதம்னு சொல்லக்கூடிய கிறிஸ்துவ மதத்துடைய உண்மையான முகம் இதை தெரிஞ்சுக்கணும். நல்லா படிக்கக்கூடிய மாணவன் கிறிஸ்துவனாக மதம் மாறவில்லை என்பதற்காக வெளியே துரத்தப்பட்டான், ஃபைன் விதிக்கப்பட்டது. கவலைப்படல, உண்மையிலேயே படிப்பு சொல்லிக் கொடுத்துருக்கணும் இல்லையா? அவர் பின்னால வந்து பல ஹிந்து துறவிகள் அவருக்கு கல்விக்கான ஏற்பாடு செய்து பின்னால் சகஜானந்தா என்று வந்து பெரிய பண்றார் கல்வி குழுமம். ஆகவே இதுதான் வந்து கிறிஸ்துவனுடைய உண்மையான முகம். கிறிஸ்துவ மதத்தை பொறுத்தவரை, கிறிஸ்துவ மதம் மட்டுமல்ல இஸ்லாமை பொறுத்தவரையும் தான், தங்களை தவிர மற்ற எல்லாருமே வந்து உண்மையான கடவுள் கிடையாது. இதெல்லாம் வந்து அந்த அப்ரஹாமிக் ரிலிஜனுடைய பேசிக். அப்ரஹாம் இப்ராஹிம் 2 பேர் ஒருத்தர் தான், மூதாதையர், முதல் தீர்க்கதரிசி அப்ரஹாம் என்று இவன் சொல்லுவான், அவங்க இப்ராஹிம் சொல்லுவான். ஒரே ஆள் தான் 2 பேரும் சொல்றாங்க. ஆதாம் ஏவல் எல்லாம் ஒண்ணுதான். ஆகவே அவன் என்ன சொல்லுவான், கிறிஸ்துவ மதத்தை ஏற்காதவர்கள் எல்லாம் பாவி இன்ஃபிடல் சொல்லுவான், இவன் காஃபீர் அப்படி சொல்லுவான். அவ்வளவுதான் வித்தியாசம், பெயர் தான் மாற்றம், கான்செப்ட் ஒண்ணுதான். காஃபிர்கள் இந்த உலகில் வாழ தகுதியற்றவர்கள், அவங்க உடனே ஜிசியா வரி கட்டணும், இல்லாட்டி காஃபிரா இல்லாம முஸ்லிமா மாறணும். அவனுக்கு உலகத்துல சுத்தி அல்லாஹ்வுக்கு உலகமே சொந்தம். இப்படிலாம் நம்பக்கூடிய அந்த அப்ரஹாமிக் ரிலிஜன் அவர்களுக்கு அவங்களுடைய உண்மை நிலையை எடுத்து சொல்லி இருக்கிறது. இப்படி நினைக்கக்கூடிய எல்லாமே வந்து தவறு என்று ஒரு அருமையான தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. அதனால என்னுடைய வழிமுறை மட்டுமே உண்மை என்று நினைக்கக்கூடிய எதுவுமே வந்து தப்பு தான். ஆனா இவங்களுடைய பேசிக்கே அப்படிதான் இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா இதே போல வந்து இன்னொரு வேடிக்கை நீங்க பார்க்கலாம். இப்ப எனக்கு வந்து என்னுடைய மதம் சிறந்தது, இயேசு கடவுள் அப்படின்னா தப்பு கிடையாது. இயேசு ஒருவரே மெய்யான கடவுள்னா தான் தப்பு. என்னுடைய கிறிஸ்துவ மதம் உயர்ந்தது சொல்லி தப்பு கிடையாது. கிறிஸ்துவ மதம் மட்டுமே உண்மையானது தப்பு. இப்ப அதுதான் தீர்ப்பு வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இதே போல இங்க ஒரு கல்வெட்டு பார்க்கலாம், பல இடங்கள்ல ஆயிரக்கணக்கான இடங்கள்ல ஒரு கல்வெட்டு பார்க்கலாம். எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, தப்பு கிடையாது. கடவுளை நம்புபவன் காட்டு மிராண்டி முட்டாள் சொல்வது தப்பு. இப்படி இது வந்து தப்பு. அப்போ அப்படி அதே போலவும் தப்பு. ஆகவே அப்படிப்பட்ட தப்பை செய்த அந்த தலைவருக்கு தான் வந்து தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான சிலைகள் இருக்கின்றன. நல்ல தீர்ப்பை கொடுத்திருக்கிறது அலகாபாத் நீதிமன்றம். இது வந்து என்ன சொல்லி முகாந்திரம் இருக்கின்றது என்பதை கோடிட்டு காட்டியிருக்கிறது. ஆகவே இது போல இனிமேல் யாராவது எங்க பேசினாலோ எழுதினாலோ அவர்கள் மீது IPC 295A அதன்படி வழக்கு தொடுக்க முகாந்திரம் இருக்கின்றது என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறது. அந்த கோர்ட் கணம் நீதியரசர்களுக்கு என்னுடைய வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த சமூக செயற்பாட்டாளர் திரு ராம வெங்கடாத்திரி அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம்.